இந்தியர்கள் சில என்று சொல்லக்கூடிய வரலாற்றாளர் இதை சிறிது விரிவாக விளக்குவார்கள் என்று போய்ந்து வரலாற்றில் இதுவரை இந்த மாதிரி தான் கற்பிக்கிறார்கள். நீங்கள் கூட வரலாற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள் என்று. பாபருக்கு மகாராணா சங்கா இந்தியாவிற்கு அழைத்தார். இதுவரை இதுவே எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. இதுவே தவறான ஆமா, புரிதலாகும். இது கூறப்பட்டது. பாபரின் இந்திய வருகை தொடர்பாக 2 மூலங்களை பதிவுகிறேன் உங்கள் முன். இப்ராஹிம் லோதியுடன் மகாராணா சாங்கா 2 போர்களை போராடினார். அவன் இப்ராஹிம் லோதி எந்த மிகவும் கதையும் மோசமான இல்லை. நிலைக்கு தள்ளப்பட்டான். மால்வாவில் மஹமூது கில்ஜி 2வது உட்கார்ந்திருந்தான். மகாராணா சாங்கா அவனோட போர் செய்தார். அவள் உங்கள் அங்கே காஜியின் மகள். அதை எடுத்து பண்ண கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த பெண்மணி மீது எவ்வித துஷ்பிரயோகமும் செய்யப்படவில்லை. மரியாதையுடன் வைத்திருந்தார்கள். நீங்க ரமன்ஜியின் குறிப்பை செஞ்சீங்க. இந்தியாவில் சில தற்சஞ்சல பின்னணியுடன் இருக்கும் வரலாற்றாசிரியர்கள் வரலாறு எழுதிய அல்லது வெளிப்படுத்திய விதத்தை பற்றி என்னை கூறுங்கள். என்ன மறைக்கப்பட்டது மற்றும் என்ன கூறப்பட்டது? இல்ல, நீங்கள் ஒரு மிகச்சரியான கேள்வியை கேட்டீங்கள். இதோ நான் ஒரு உதாரணம் எடுக்கிறேன். ஆமா, சொல்லு. மேலும் இன்று இந்த வீடியோவை நான் ராஜஸ்தானுக்கு மட்டும் வரையறுக்க மாட்டேன். நாங்கள் மகாராணா சாங்காவின் பற்றியும் பேசுவோம், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பற்றியும் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் பற்றியும் பேசுவோம். உங்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு பரந்த வரலாறு என்றது முன்வைக்கப்பட வேண்டும். நீங்கள் வெளியேற்றிய கேள்வி மிக நல்லது. வரலாறு இதுவரை இதுபோல் கற்பிக்கப்படுவது. நீங்கள் வரலாற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளீர்கள். மகாராணா சாங்கா பாபரை இந்தியாவில் அழைத்துள்ளார். இதுவரை நமக்கு இதுதான் படிக்கப்பட்டது, இதுதான் சொல்லப்பட்டது. பாபர் இந்தியாவுக்கு வந்ததை பற்றிய 2 ஆதாரங்களை நான் உங்களிடம் கொண்டு வருகிறேன். ஒன்று, பாபர் தனது ஆவணமான பாபர் நாமை எழுதுகிறான். அதில் மேவார் நாட்டு சாங்கா தனது ஒருவரை அனுப்பி இப்ராஹிம் லோடியை எதிர்த்து எனது உதவியை கேட்டார் என்று கூறுகிறார். அர்த்தம் எளிய வார்த்தைகளில், இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்கும் பொருட்டு பாபர், நீங்கள் என் உதவிக்காக வரவும், நீங்கள் தில்லியை பிடித்து உங்கள் சம்பந்தம் செய்து கொள்ளவும், ஆக்ரா வரை நான் என் சம்பந்தம் பார்த்துக் கொள்வேன் என்று பாபர் எழுதல். ஒரு ஆதாரம் உள்ளது, ஒரு பாண்டலிபி உள்ளது, மேவார் மாதச்சிறு வரலாறு. நான் மேவார் மற்றும் ராஜ்புத்தானா ஆகியவற்றின் ஆதாரத்தை உங்கள் முன் கூறவிட்டு உள்ளேன். ஒன்று ஆதாரம் உள்ளது, வேறு பாண்டலிபி மேவார் மாதச்சிறு வரலாறு. அதில் ஒரு ஆதாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராணா சாங்காவின் ஒரு புரோகிதர் இருந்தார். அவர்கள் மகாராணா சாங்காவின் தினசரியை எழுதினார். அதாவது அவற்றினுடைய நாளாந்த நாட்குறிப்பு போல. இன்றைக்கு 9 மணிக்கு இந்த கூட்டம், 10 மணிக்கு இது, அப்படி அல்லது இந்த மாதிரியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த நாள் குறிப்பில மகாராணா சாங்காவின் நாளாந்த நிகழ்வுகளை பற்றியதும் மெவாடின் சுருக்கமான வரலாறு என்ற அந்த பதிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டது? பாபர் தனது ஒரு நபரை எங்களிடத்திற்கு அனுப்பினார். ஆம், மகாராணா சாங்காவின் இடத்திற்கு. நீங்கள் எங்கள் உதவி செய்வீர்களா? நாங்கள் இங்கே போராட வருகிறோம். இந்த பகுதி நாங்கள் வைத்துக் கொள்வோம் மற்றும் இந்த பகுதி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நல்லது. இது அந்த சுருக்கமான யொக்ஸா பிபர்னால் கூடாதவர் கள் பற்றிய விஷயம். பாபர் இப்ராஹிம் லோதி எதிராக எனது உதவியை கேட்டார் என்று கூறுகிறார். இப்ராஹிம் லோதியுடன் மகாராணா சாங்கா 2 போர்கள் புரிந்தார். ஆம், ஒன்று 1917 நடந்தது. அது கத்தோலி போர். இப்போது கத்தோலி ராஜஸ்தானின் கேட்டா மாவட்டத்தில் உள்ளது. அதற்கு முன்பு அது உங்கள் மாநிலமாக இருந்தது. உங்க ரியாசத்து பூந்தி, அது கடா சௌஹான்களின் ஆட்சி. அடையாளம் 1633 கோட்டா ரியாசத்து உருவாக்கப்பட்டது. அதாவது முதலில் பூந்தி ரியாசத்தில் வருவதுதான் இந்த பகுதி. தற்போது உங்கள் கோட்டா மாவட்டத்தில் வருகிறது. மகாராணா சாங்கா இப்ராஹிம் லோதியை 2 போர்களில் தனியாக தோற்கடித்தார். ஒன்று 19வது நூற்றாண்டில் நடைபெற்ற கல்தோலியின் போர், மற்றொன்று 19ஆம் நூற்றாண்டில் நடந்த பாடி போர். பாடி என்பது உங்கள் ராஜஸ்தானின் தவல்பூரில் உள்ளது. அவனர நிலையை இப்ராஹிம் லோதியினுடைய நிறைய கெடுத்து விட்டார். இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், பாபர் இதை சொல்கிறார், இப்ராஹிம் லோதியை தோற்கடிக்க வேண்டும். அவர்கள் இப்படி செய்து முடித்து விட்டார்கள். ஆமாம், அவனை தோற்கடிக்க எனக்கு உதவி செய்யுங்கள். பார், மகாராணா சாங்கா ஒன்னசையா அந்த டெல்லி இப்ராஹிம் லோதியை 2 முறை வென்று கொண்டிருக்கிறார். மறந்து விட்டீர்களா? டெல்லி ஆளும் பேர் அல்ல, அவர் மால்வாவில் இருந்தவர் மஹ்மூத் கில்ஜி 2வது. மகாராணா சாங்கா அவருடன் போரிட்டார். அவர் காகராண்டை தாக்க வரக்கூடியவர். காகராண்டு ராஜஸ்தானின் ஜாலாவாடு பகுதியில் உள்ளது. மகாராணா சாங்கா இங்கு ஒரு சாமந்தை நியமித்திருந்தார். இது உங்கள் மேத்னிராய் சுந்தோர் சுந்தேரியன் ராஜா. காகராண்டு பகுதியை அவருக்கு வழங்கியிருந்தார். இதனால் மஹமூத் கில்ஜி 2 கோபமடைந்தார். மால்வா பகுதியைச் சேர்ந்தவர். மால்வா அல்லது மாண்டு என்று பிறர் கூறுவார்கள். அது உங்கள் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்துக்கு இடையே உள்ள பகுதியினை இணைக்கின்றது. அவன் தாக்கியது போதும் மகாராணா சாங்கா அவனை கண்டுபிடித்து பல மாதங்கள் வரை மேலே புடைத்து வைத்திருந்தார். 6 மாதங்கள் முடிந்து விட்டன. ஆம், சில சமயம் மூலங்கள் சொல்வது போல் 6 மாதங்கள். சிலர் சொல்வது அவை 3 மாதங்கள் என்று கூட, அது ஒரு தனி விஷயமாகும். 6 மாதங்கள் காலம் பிடித்து 3 மாதங்கள். ஆனால் அவனை பிடித்து சிறையில் வைத்தார். பின்னர் இதற்கு தொடர்பான ஒரு கதை ஆசிரியர் இதை சொல்றார். ஒருமுறை மகாராணா சாங்கா அவனது நடத்தை ரீதியில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் மகாராணா சாங்கா அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்பினார். உன் நடத்தை ரீதியால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பதான் அவன் சொன்னான், யா சாஹப், பாருங்கள்,
நான் உங்கள் சிறையில் இருக்கிறேன். சிறையில் இருந்த பின் நான் என் கைகளை நீட்டிக்க முடியாது. அது எனக்கு பிச்சைக்காரருக்கு போல உணர்த்தும். இதனால் மகாராணா சாங்கா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சரி, உனக்கு விடுதலைக்கு அடுக்கப்படுகிறது என்று கூறினார்கள். மகாராணா சாங்கா அவனை காட்டில் விடுவித்தார்கள். அப்போ மகமூது கில்ஜி இரண்டாம் அவர்கள் இங்கிருந்து போன போது அவர் மகாராணா சாங்காவிற்கு 2 கொடையினை வழங்கினார். ஒன்று அவரது சொந்த கதிரம், அதில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. மற்றும் மற்றொரு அவரது இடுப்பு பட்டையை, அது தங்கத்தில் செய்யப்பட்டிருந்தது. கோடையினை வழங்கினார் மகாராணா சாங்காவிற்கு. அதாவது மகாராணா சாங் இப்ராஹிம் லோதி மட்டும் அவரை அடிக்கவில்லை என்பதே கூறும் அர்த்தம். மால்வாவில் இருக்கிறவனை அடித்து அடித்து அவனை தடவையாகவும் மாற்றியிருக்கிறார். அங்கே கண்கீழ் படிந்து தனது மித்திரையின் மஞ்சள் முக்குவையும் இடுப்பின் பெட்டியையும் கொடுத்து சென்றார். இது அறியாதீங்க. பாபர் ஒரு இடத்துல எழுதுகிறார் என்று கூறுகிறார். டெல்லி மக்களில், மால்வா மக்களில் மற்றும் இதற்கு கூடுதலாக உங்கள் குஜராத் மக்களில் இந்த 3 பேரும் ராணா சாங்காவை தோற்கடிக்க கூடுதலாக தகுதியுடையவர் அல்ல. மகாராணா சாங்கா குஜராத்தில் தாக்குதல் நடத்தினர். குஜராத் உண்மையில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மேவாட்டு ராச்சியத்தின் இடையில் இருக்கும் ஒரு பகுதி. இது இப்போது குஜராத் மாநிலத்தில் உள்ளது. ராதோர் என்பவர்கள் இங்கு இருந்தனர். இங்கு ஒரு வாரிசு சண்டை ஒன்று நடந்தது. மகாராணா சாங்கா தம்முடைய ஒருவர் ராயமலை அங்கே அமர செய்தான். இது குறித்து குஜராத் கசிந்து போயிற்று. குஜராத் அரசர் மகாராணா சாங்காவின் சமகாலத்தில் அவன் முஜஃபர் ஷா. ஆகவே முஜஃபர் ஷா தனது 3 மனிதர்களை அனுப்பினார், ஒருவர் 1 என்று. முதலில் நிஜாமுல் முல்கை அனுப்பினார். அவர் அவர் இடரை கைப்பற்றி விட்டார். ஆனால் அவரை அங்கிருந்து திரும்ப துரத்தி விட்டார்கள். பின்னர் ஜஹீர் உல் முல்கை அனுப்பினர். அவர் வந்தார். ஆனால் இடரை வென்றுவிட முடியவில்லை. பின்னர் வந்தார் நிஜாம். உங்கள் மாலிக் ஹுசேனியா முமாரிஜ் உல் முல்க். மகாராணா சாங்கா பார்த்து கூறினார்கள், இது இவருக்கு தினசரி வேலையாகிவிட்டது. இது ஒருவரை அனுப்புகிறார், அதை பின் மற்றொருவரை அனுப்புகிறார். மகாராணா சாங்கா நாமே சென்றார்கள். அவரை முப்பரிசுல் முல்கை அகற்றினார். அவர் ஓடிச் சென்றார் அகமத் நகர் கோட்டைக்கு. மற்றும் மகாராணா சாங்கா அகமத் நகர் வரை அவரை துரத்தியார். அங்குள்ள கோட்டங்களை உடைத்தார், தீ வைத்தார், பலரையும் கைக்கூலியாக எடுத்தார். மேலும் அவர்களின் யானைகள், குதிரைகள், பொக்கிஷங்களை கைப்பற்றினார். இதற்கு ஆதாரங்கள் சால்லுகின்றன. அதன் ஒன்றாக ராஜஸ்தானின் வரலாறு, கோபிநாத் சர்மாவின், மற்றும் இன்னொரு ஆதாரம் உதயபுர மாநில வரலாறு பகுதி 1, கௌரி சங்கர் ஹீராசந்த் ஓஜாவின். அதில் இப்படி எழுதப்பட்டுள்ளது: மகாராணா சாங்காவின் இந்த தாக்குதலால் குஜராத்தின் பகதூர் ஷா பயமடைந்தார், அச்சமடைந்தார் மற்றும் மீண்டும் கைகளை இணைத்து என்னை தாக்க மாட்டோம் என்றார். ஆகவே இந்த எல்லா விஷயங்களின் முடிவு இதுதான். என்னை சாங்கா அழைத்த போது இப்ராஹிம் லோதிக்கு எதிராக உதவச் சொன்னார். சாங்கா டெல்லியை, மால்வாவை, குஜராத்தை முதல் வென்று அமர்ந்துள்ளார். ஏன்? உனக்கு தேவையே இல்லை. அப்போ அந்த கல்வெட்டுக்கு மாறாத வரலாற்றாளர் இருக்கிறார். உங்களுடைய கேள்வி என்னவென்றால், அந்த தனிப்பட்ட மனநிலையா? அவர்கள் இதை படிக்கும்போது மனநிலை மிக குறுகியதாக இருக்கிறது என்று சில விஷயங்களை மட்டும் காட்ட விரும்புகிறீர்கள் என்று தெரிகிறது. நீங்கள் கூறும்போது இந்த அனைத்து விஷயங்களையும் பார்வையாளர்கள் அல்லது வரலாறு படிக்க விரும்புவோரின் முன்னிலையில் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு எவரும் கூட உங்களுக்கு இதை சொல்லிவிடுவார்கள் என்று யாருக்கு யாரும் தேவையா? அப்புறம் பாபர் அங்கே இருக்கிறாரு, மகாராணா சாங்கா அவர் இடத்துல இருக்கிறார்கள். உதவியின் தேவை யாருக்குமே இருக்கிறது. நான் என் நகரத்தில் இருக்கிறேன். என் நகரத்தில் எனக்கு உதவியின் தேவையில்லை. உதவியின் தேவை அந்த வியூக்கு உள்ளது, எனது நகரத்துக்கு வெளியில் இருந்து வரும் ஒருவர். நான் உங்கள் நகரத்தில் இருக்கையில் எனக்கு உங்களின் உதவி தேவையாக இருக்கிறது. என்னோட ஊர்ல உங்களுக்கு எனது உதவி தேவைப்படும். அதாவது மகாராணா சாங்கா அவங்ககிட்ட யார் வர்றார்? மன்னிக்கவும், பாபர் யார்கிட்ட வர்றார்? மகாராணா சாங்கா அவங்ககிட்ட. இது இயல்பான விஷயமா இருக்கும். அவர் எழுத்துக்களை உதவி தலைகீழாகவே எழுதியுள்ளார். கடந்த வருடம் நாம் மகாராணா சாங்காவின் ஜெயந்திக்கு அவரின் சபூதரே மீது சென்றோம். 2 சாஹிப் உரிமை. தோசா பஸ்பா वाले तो अंगे याने के बाद रूसी पढ़ी 2 महीने कुछ पता महीने निकला तो एक चीज सामने आई और मैंने आपकी वीडियो में भी शायद देखा था उसे कि बहादुर शाह जो था. அவன் அவ்வளவு நன்றி கடன்பட்டவன். எனவே அவன் மகாராஜா சாங்காவிடம் புகலிடம் கோரினார். சரி, இதை பாருங்கள், 2 வெவ்வேறு விஷயங்கள். அதன் பிறகு அவர்களை பஸ்வா எது எனில் அது தனியாக உள்ளது. மற்றும் பகதூர் ஷா பற்றிய கதை தனியாக உள்ளது. பஸ்வா என்றால் என்ன? இதே வேளையில் கான்வா போர் நடந்தது. 12 நூற்று 10 25 மார்ச் 17. அவங்க ஷியாமலதாஸ், ஜோ ராஜஸ்தான் நாட்டில் இருந்தவர்கள். கவிராஜ் ஷியாமலதாஸ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றனர், விட்ட வினோதம். மகாராணா சஜன் சிங் அவர்களின் தபால்காரர் அவர்கள். அவர் அந்நாளை 16 மார்ச் 1527 என்று குறிப்பிட்டுள்ளார். சரி, இது கருத்து அல்ல, கான்வாவின். கான்வா போருக்கு பிறகு மகாராணா சாங் அவர்களை அங்கே அந்த பஸ்வா இடத்தில் கொண்டு வந்தனர். ஏனெனில் அதில் தவறு என்ன செய்தார்கள்? இங்கே உள்ள ஆட்சி ஆசிரியர்கள் அவர்கள் சண்டைக்கு இடையில பிடிச்ச இடத்துல அடிக்கடி இருப்பார். அங்க நம்ம பார்க்கிறோம், பாபர் கான்வாவின் போரில் போரிடும் போது அவர் சேமிப்பு படையில பின்னால் இருப்பார். பாதுகாப்பில் 2 பகுதிகளாக படைபிரிக்கப்பட்டிருந்தது. முன்பகுதியை ஹரவல் என்று வழங்கப்பட்டு பின்பகுதியை சாண்டாவல் எனப்பட்டது. இங்கு உள்ள வீரர்கள் நேராக முன்பகுதிக்கு சென்று விடுவார்கள். பாபர் பின்புறமான காப்பு குழுவில் இருந்து போரிட்டார். மகாராணா சாங்கா இடையில் சென்றார். ஒரு அம்பு வந்து அவருக்கு பட்டது.
மயங்கி விழுந்தார். அவரை பசவா கொண்டு வரப்பட்டது. பஸ்வாவுக்கு அவருக்கு புத்துணர்ச்சி வந்தபோது மகாராணா சாங்கா கேட்டார், எங்கிருந்து வந்தீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், சரியா, இது யுத்தத்தின் முடிவு, நீங்கள் காயமடைந்தேன். அப்பொழுது அவர் அடம்பிடித்தார், இல்லை, நான் திரும்ப செல்ல வேண்டும் எனவும் இந்த பாபரிடம் நான் தோற்றவில்லை எனில் நான் சித்தோடை செல்ல மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். உங்களுடைய ரந்தம்போரில் ஒரு கோட்டை வருகிறது. ராஜஸ்தானின் சவாய் மாதோபூரில் ரந்தம்போர் உள்ளது. பேட்டியில் இது புலி சரணாலயம். தற்போது தேசிய பூங்கா ஆக உள்ளது. மன்னிக்கவும், தேசிய பூங்கா சரணாலயம். சுவாமி மதன்புரம் சவாய் மாதோபூர் உள்ள ஏரிகளுக்கு சென்றார் மகாராணா சாங்கு. அவர் உறுதி எடுத்தார், நான் இனி சித்தூர் செல்ல மாட்டேன். மேலும் நான் பக்கடியும் அணிய மாட்டேன், முகுடம் அணிய மாட்டேன். நான் இந்த பாபரை சேர்த்து விடும் வரை. அப்பயாவது அவர்கள் சீரை சுற்றி வாழ்ந்து வந்தார்கள். சீர் என்றால் அது ஒரு துணிக்குச்சி, அதை தலைக்கு சுற்றி வைப்புவது. இது கான்வாவின் எழிலிருந்து வந்த பிறகு ஏற்பட்டது. அப்பயாவது அவர்கள் சிறிது நேரம் பஸ்வாவில் நின்றார்கள். அங்கு அவர்களுக்கென்று ஒரு சபூத்ரா அமைக்கப்பட்டது. இப்போது இது நிச்சயமாக மனதில் கசப்பு சம்பவமாக இருக்கிறது. எந்த நல்ல மகான்கள், எந்த வீரர்கள் நமக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்தார்கள். அதாவது தங்கள் கைக்கு போட்டு உயிர்களை கொடுத்து விட்டார்கள். இதோ நான் இன்று இங்கே எனது தியாகத்தை அளிப்பதன் பொருட்டு என் எதிர்கால சந்ததிகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். மகாராணா சங்காவின் அந்த சபூத்திரம் இவ்வாறு இருந்தது என்பதை பார்த்து, மகாராணா சங்காவின் வரலாறு எவ்வாறு இருந்தது, எங்கள் மக்களின் பொருட்டு எவ்வாறு அவர் தியாகம் செய்தார் என்பதை அறிந்தவர்க்கு அந்த நிலையை பார்த்து அவமானமாக உணர மிக முடியும். மோசமானது. நாம் போனபோது அங்கே புல்வெட்டி வந்து விட்டோம். அங்கே ஒரு காவலர் இருந்தார், அவர் ஏதோ செய்தார். இப்போது அவர்களே கொடுக்கிறார்கள். அங்கே இப்போ அதை ஒரு சரி அருங்காட்சியகம் பண்ணிட்டோம். பண்ண இப்போ சரி பண்ணிட்டோம். அருங்காட்சியகம் உண்டாகும். இது உங்களை போன்றவர்கள் சரியான முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படியே தோன்றுகிறது, நம் மட்டும் இந்த சீபுத்ரா இல்லை. இது நம் வரலாற்று மற்றும் கலாச்சார மரபு. இது காப்பது முக்கியம். இது உங்களின் தலைமுறை. இது உங்களின் தற்போதைய எங்க நிலையை மகன் வெள்ளையாக காட்டுகிறது. இருக்கிறான். எங்க மகன் इम्हुम வெள்ளையாக என்ன இருக்கிறான். தவறு, என்ன தவறு, என்ன தவறு. साथ ही इसमें भी हर जब महीने बड़ा डो यही बात निकल कर आई थी कि जो मैं अब से पूछ रहा ताकि जो बहादुर ஆமா, शाह இது था ரெண்டாவது. कैसे ஆமா, शरण ஆமா. मांगी और बिहर अटक அப்படின்னா किया। இது ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது. இது ஆமா, உங்கள் பஸ்வா சரி, தொடர்பானது. இது அந்த ஹல்தி அவனுடைய கான்வா யுத்தத்துக்கு பிறகு இருந்தது. ஆமா, பஹாதூர் ஷா குஜராத்தின் அரசராகி இருந்தார் மற்றும் பஹாதூர் ஷா சித்தோடில் 2 முறை தாக்கினார். 1503 ஆண்டில் மற்றும் 1534 முதல் 35 வரை. பஹாதூர் ஷாவின் தாக்குதலால் அங்கே வீராங்கனைகள் ஜாவ்ஹர் செய்ய வேண்டி வந்தது. ஜாவ்ஹர் பெண்கள் உயிரோடு தீக்குண்டத்தில் குதியதும் தீயுடன் இணைவதுமான இத்தகைய நிகழ்வுகளுக்கு ஜாவ்ஹர் என்று கூறப்படுகிறது. இது ராஜஸ்தானில் பல இடங்களில் காணப்படும். நான் இந்த விஷயத்தை மிக விவரமாக விளக்க விரும்புகிறேன். பஹதூர் ஷாக் மிவாட் மகாராணா சாங்காவால் அவர் அருகே அகாலையும் அளிக்கப்பட்டது மற்றும் மகாராணா சாங்காவின் தாயார் பஹதூர் ஷாக்கை மகனே மகனே என அழைத்தார். அவருக்கு தெரியவில்லை, நான் மகனே என்று கூறிக்கொண்டிருக்கும் இதே நபர் நாளை இங்கு தாக்குவார். இதனால் இங்கு ஆயிரக்கணக்கு தான் வீராங்களை ஜோஹர் செய்வார்கள். இப்போது எண்ணிக்கை வேறுபடலாம், ஆனால் அந்த நபரால் தான் ஜோஹர் நடந்தது என்பதை கேளுங்கள். குஜராத்தின் ஆட்சி செய்தது முஜப்பர் ஷா ஹம். முஜப்பர் ஷாவின் 8 மகன்கள் இருந்தார்கள். ராணா சங்கா சமன் சமகாலத்தில் அழைக்கிறார். ராணா சங்கா அன்று அகமது நகர் மீது தாக்குதல் நடத்தியது. அவரை மிகவும் பயமுறுத்தியது. அவன் தன் பெரும் மகனை அதிகமாக நேசித்தான். என்ன பேர் அவன் நினைக்கிறேன், சிகந்தர் சிகந்தர் என்று ஏதோ இருந்தது. என் பின்பு இந்த மகன் என் அடுத்த அரசர் ஆகுவான் என்றான். 2ஆம் இடத்தில் இருக்கும் இதுதான் பஹதூர் ஷா நன்றாக விருப்பமானவனாய் இருந்தான். அவனே நினைத்தான் நான் தான் அடுத்த பாட்ஷா ஆக வேண்டும் என்று. இங்கு மோகல்களை சுல்தான் என்றே அழைத்தார்கள், அங்கு பாட்ஷா என்பர். அவனுக்கு ஒரு குரு இருந்தார், அவர் பேர் ஷேக் ஜியூ. அவன் ஷேக்ஜியின் அருகே சென்றான். அவன் குறித்து கூறப்படுகிறது, அவனுடைய பார்வைப்படுத்துதல்கள் மிகவும் சரியாக இருக்கும். அவன் இந்த முன்னறிவிப்பு பண்ணான், குஜராத்தின் சுல்தான் தான் பிரபஞ்சசாகி ஆகுவானாம். அதற்கு அவர் கூறினார், ஏன் சாஹிப், அவர் முகல் செய்யப்பட்டிருக்கிறார், சத்தியமேவ முஜஃபர் ஜெயதே. ஷாவின் பெரிய மகனானார். என் முன்னறிவிப்பு ஒருபோதும் தவறாது. இப்போது சிகந்தர் ஷாவிற்கு இது தெரிய வந்தபோது சாஹிப் அவர்கள் நல்ல முன்னறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்த அரசர் இந்து குஜராத்தின் ஆவார். அவன் Signal அச்சப்படுகிறான், சொன்னான், ஒரு வேலை செஞ்சுட்டு இதை கொன்று விடுங்கள், பஹதூர் ஷாவினை, தானே தன் சகோதரனை கொன்று விடுங்கள். உன் சகோதரனோட இப்போ மட்டும் இதுதான் வரலாற்றில் சகோதரர்கள் பெரும்பாலும் இதை கண்டு கொண்டுள்ளனர். யார் பறிபோகிறார்களோ அவர்கள் தில்லியில் அல்லது இங்கே குஜராத்தில் மால்வாவில் தங்கள் சகோதரர்களையும் தகப்பனாரையும் கொன்று ஆக்குகின்றனர். அப்படி இதனால் அவன் சொன்னா இங்கிருந்து ஓடணும். அதனால் ஷேக்ஜியின் அருகில் சென்றான். இப்படிப்பட்ட ஆணை கிடைத்து விட்டது. இப்போது சுல்தான் என்னை கொல்லிவிடுவான், நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றான். எங்கே போக போறாய் அண்ணா என்றார். மேவாட்டிற்கு சென்று மேவாட்டிற்கு பிழையாடி காவலனையும் எதிர்த்து இசைவோம் என்று சொன்னான். சரி சென்று வா, உனக்கு ஏதும் கேட்க வேண்டுமா என்று கேட்டான். நான் மேவாட்டிடமும் அழிந்து போக விரும்புகிறேன். ஒரு மனிதன் மேவாட்டிற்கு படையாடி சென்று அங்கே பாதுகாப்பு தேடுகிறான் என்று நினைக்கிறது. அவரது மனதில் இந்த எண்ணம் உள்ளது, இந்த மேவாடை நான் சீர்குலைத்து விடுவேன். இதை பற்றி தாங்கள் ஒருமுறை யோசித்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிறகு ஷேர்ஜி அவனிடம் சொன்னார், அண்ணா ஒரு விஷயம் கேளு. இம்மைவாடு அல்லது சித்தூட்டை கெடுப்பதை நினைப்பதே உன்னை அழிவுக்கு காரணமாகும். அதற்கு அவன் சொன்னான், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறேன். இப்பயா ஒரு கேள்வி உள்ளது, அதை கெடுத்துவிட என்ன நினைக்கிறான் பையா? இன்னும் விளக்குகிறேன் இதை. அவன் சென்று சேர்ந்தான் மகாராணா சாங்காவின் பக்கம்.
மற்றவரை மகாராணா சாங்காவின் அருகில் அவனுக்கு மிகுந்த மரியாதை கிடைச்சது. இதுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை. முகல் ஃபர்ஷாவின் மகன் என்று சொன்னதால் குஜராத்தினுடன் எங்களுக்கு பிரச்சனை இருப்பதால் இல்லை. ஏனெனில் மகாராணா சாங்காவின் காலத்திலும் இந்த பிரச்சனை நீடித்தே இருந்தது. மகாராணா சாங்காவுக்கு முன்பு மகாராணா ரைமல் இருந்தபோது கூட பகைநிலை இருந்தது. மகாராணா ரைமலில் முன்பு இருந்தவர்களின் காலத்திலும் உங்கள் பகைநிலை இருந்தது. மகாராணா கும்பா அல்லது மகாராணா மோகல் அல்லது மகாராணா லாகா ஆகியவர்கள் இருந்தாலும் இந்த பாரம்பரிய பகை நடந்து கொண்டே இருந்தது. இவை எல்லாவற்றையும் மீறி மகாராணா சாங்கா அவருக்கு தங்குமிடம் கொடுத்தார் என்று எதுவும் இல்லை. மகாராணா சாங்காவின் தாயார் என் மகன் என்று மகனே மகனே என்று அவர் தெரிவித்தார். இது உதய்பூர் மாநிலத்தின் வரலாற்று பகுதி 1. கௌரி சங்கர் நீரா சந்த் ஓஜா, பக்கம் எண் 116. என்னவோ என்றே நினைவில் இல்லை பக்கம் எண். ஒரு நாள் நிகழ்ச்சி அப்படி இருந்தது. பிரதாப சிங்கின் உறவினர் ஒருவர் மன்னர் பகதூர் ஷாவை அழைத்து விருந்துக்கு அழைத்தனர். வாங்க, இன்று நமது வீட்டில் உமக்கு உணவளிக்கிறோம், நம்முடன் அமருங்கள் என்று கூறினர். அவனுடைய கௌரவத்தில் ஒரு பாடல் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்தார்கள். ஆம், அவர்கள் சம்மதித்தால் உணவு உண்போம், மேலும் நடன நிகழ்ச்சியும் நடத்தலாம். ஒரு பெண் நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை போர்த்து அவள் மிகவும் நல்லது மற்றும் மிகவும் புத்திசாலி என்று கீர்த்தனை செய்தான். அங்கு உட்கார்ந்திருந்தவர்களிலிருந்து அவர்கள் மகாராணா சாங்காவின் மகன்கள். அவர்கள் கேட்டனர், நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களா? இல்லை என்றார். காசியாவின் மகள் அங்கே இருக்கிறாள் என்று நாம் ஒரு முறை அங்கே தாக்குதல் நடத்தியதாக கூறினோம் அகமத் நகரில். அவனை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அவள் மீது எந்தவித தவறான நடத்தை செய்யப்படவில்லை. அவளை மரியாதையுடன் வைத்திருந்தனர். பகதூர் ஷா இப்பாயிண்டோக்கு வருகிறேன். அங்கிருந்து வெளியே வந்தவன் ஷேக்ஜிக்கு சொன்னான், நான் இதை நாசம் செய்து விடுவேன் மேவாடுகையே. அவனுடைய மனதில் இந்த கசப்பு இருந்தது. மகாராணா சாங்கா ஒருபோதும் அகமத் நகர் மீது தாக்குதல் நடத்தியதாக. அதனால் மகாராணா சாங்காவின் மனதில் இது போன்ற யோசனைகள் இருந்தால் அப்படி என்றால் உனக்கு புகலிடம் அளிக்கவே மாட்டார், கொன்று விடுகிறார்கள். பரவாயில்ல, அவன் இந்த விஷயத்தை சொன்ன போது மகாராணா சங்காவின் மனைவியை பற்றி பேசிய பேயாது அவன் சொன்னான், நாங்கள் இதை அகமத் நகரிலிருந்து கொண்டு வந்தோம். எனவே பகதூர் ஷா தனது வாளை எடுத்துக்கொண்டு மருமகனின் மீது தாக்கி அவரை கொன்றார். மேவாடில் உள்ள மற்ற சாமந்தர்களும் சிசோடியர்களும் அவர்கள் தங்கள் வாள்களை எடுத்தனர். நாங்கள் இதனை மாய்த்து விடுகிறோமா அல்லது நடந்த வீரம் ஷாவை மாய்த்து விடுகிறோமா? அப்பொழுது மகாராணா சாங்காவின் தாய் வந்தார். அவர்கள் கைத்தில் கத்தி வைத்திருந்தார்கள் மற்றும் கூறினார்கள், என் மகனை நீங்கள் யாராவது கையில் தொடுவீர்களா என்றால் நான் இந்த கத்தியை என் உடலில் ஊடும். அதனால் அவர்கள் கத்தியை விட்டனர். இல்ல மாதா, நாங்கள் மாய்த்து விட மாட்டோம். இது அதே பகதூர் ஷா. பின்னர் அவர் குஜராத்தின் ஆட்சியாளராக ஆனார். 1533 ஆண்டில் அவர் முதல் முறையாக தாக்கினார். அந்த நேரத்தில் சித்தோட்டின் ஆட்சியாளர் விக்ரமாதித்யர் ஆவார். அவன் குழந்தையாக இருந்தான். அவனது தாய் கர்மாவதி அல்லது கர்ணாவதி. அவள் அவனது பாதுகாவலனாக இருந்தாள். அப்போது ரணதம்பூர் கோட்டை எடுத்துக்கொண்டு போனான். நிறைய சொத்துக்களும் எடுத்துக்கொண்டான். மேலும் பின்னர் 1254 மற்றும் 1255 ஆண்டுகளில் மறுபடியும் தாக்க வரினான். அதன் மீது ஆட்சி பிடித்துக் கொண்டான். அங்கு நிறைய வீரியமான மகளிர் ஜாவஹர் செய்தனர். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, இங்கிருந்திருந்து தப்பித்து செல்லும் அந்த நபரின் காரணமாக இங்கே எத்தனை போராளிகள் கொல்லப்படுவார்கள், எத்தனை வீராங்கனைகள் இங்கே ஜாவஹர் செய்ய வேண்டியிருக்கும். இங்கே ஒரு கதை நாங்கள் கேட்கிறோம். இங்கே நீங்கள் தங்குமிடம் அளிக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் துர்காதாஸ் ராத்தோர் போன்ற வீரரை காண்கிறீர்களா? மார்வாரின் தாங்கள் அவுரங்கஜேபின் பேத்தியை அவர்களிடம் ஒப்படைத்து பாதுகாப்பாக. இதேதான் நான் உங்களிடம் கேட்க விரும்பினேன். இது என்ன கதாபாத்திரம்? துர்காதாஸ் ஜி முன்னர் அவர்கள் அவுரங்கசீபின் பொட்டியை வளர்த்து இஸ்லாமிய கல்வியுடன் வளர்த்தனர். அதை பாதுகாப்பாக திருப்பி அனுப்பினார்கள். இன்னொரு இது உங்களை அடைக்கிறது. நீங்கள் அதை ஊட்டுகிறீர்கள், போதிக்கிறீர்கள், உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்கிறீர்கள். அப்புறமும் இது உங்களை சோதனை செய்கிறது. மார்வாட் கே துர்காதாஸ் ராத்தோட்